வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் வையத்து வாழ்விக்கார், வையத்து வாழ்விக்கார், நாமும் பாவைக்கு வையத்து வாழ்விக்கார், நாமும் பாவைக்கு செய்யும் இதி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் இதி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள், பைய தூயிர பரமனடி பாடி, பைய தூயிர பரமனடி பாடி, நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி, நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி, மையிட்டேழோ மலரிட்டு ஆமுடியோ, மையிட்டேழோ மலரிட்டு ஆமுடியோ, செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ, செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ, ஐயமும்பு செய்யும் ஆதனையும் கை காட்டி, ஐயமும்பு செய்யும் ஆதனையும் கை காட்டி, உய்யும்மா பேரணி உகந்தேலோரெம்பாவாய், உய்யும்மா பேரணி உகந்தேலோரெம்பாவாய், வையத்து कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 2வது நாளான இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 2வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடலிலே, இந்த பாசுரத்திலே நாச்சியார் பாயிரத்தின் சிறப்பை கூறுகின்றார். பாவை நோன்பின் சிறப்பை விவரிக்கின்றார். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி. கீழ்ப்பாசுரத்திலே நாச்சியார் ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களே என்று அழைத்தாள். இந்த பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்று ஆரம்பிக்கின்றாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை என்றும் தமிழினுடைய பாசுரங்களோ பாடல்களோ குறள்களோ சொல்லாமல் இருந்ததில்லை. அதற்கு ஏற்ப நாச்சியாரும் வையத்து வாழ்வீர்கள் என்று ஆரம்பிக்கின்றாள்.
வையம் என்றால் என்ன? பல பொருள்கள் உள்ளன. வையம் என்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்று ஒரு பொருள் உண்டு. என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் என்னோடு வாருங்கள், நான் அந்த பரந்தாமனை சேவிக்க செல்கின்றேன், ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? வையம் என்றால் வண்டி, தேர் என்று கூறலாம். இந்த வாழ்க்கை ஒரு தேரினை போன்றது. நம்முடைய ஐம்புலன் என்னும் குதிரைகளையும் கொண்ட அந்த தேரை சாரதியாக இருந்து இறைவன் செலுத்த வேண்டும். அதனால்தான் பாரத போர் வரும்பொழுது அர்ஜுனன் சாணக்கியத்தனமாக கண்ணனிடம் ஒன்று கேட்டான். கண்ணா, நீ என் சாரதியாக இருப்பாயா என்று கேட்டான். கண்ணன் சாரதியாக இருந்தான். கண்ணன் பார்த்த சாரதியாக இருந்ததுதான் பாரத போரிலே மாபெரும் வெற்றியை பாண்டவருக்கு ஈட்டியது. ஆக இறைவன் சாரதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே மிக அழகாக வையத்து வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார். ஐயமும் பிக்ஷையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இவ்வாறு நாங்கள் பாவை நோன்பு நோக்கின்றோம். இந்த நோன்பிலே எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாருங்கள் என்று நாச்சியார் மிக அழகாக கூறுகின்றார். நாளை 3ஆம் பாசுரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், நலம் பெறுங்கள்.